ஓம் நமச்சிவாய. நாம் சென்னையில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவத்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் சிவஸ்தலம் சென்னையில் தரப்பாக்கம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் கைலாசநாதர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். பல்லாவரத்திலிருந்து அனகாபுத்தூர் செல்லும் வழியில் 6 கிலோமீட்டர் தூரத்தில் தரப்பாக்கம் இருக்கின்றது. பஸ் ஸ்டாப்பிலிருந்து 1 கிலோமீட்டர் சென்றால் இந்த கோவிலை நாம் சென்றடையலாம். இங்கிருக்கும் மூலவரின் பெயர் கைலாசநாதர், தாயார் ஆனந்தவல்லி. இந்த ஸ்தலத்தின் சிறப்பு என்னவென்றால், பொதுவாக கிரகண நேரத்தில் அனைத்து கோவில்களின் நடை அடைக்கப்படும். ஆனால் இங்கு கிரகண வேளையில் நடை திறந்து கிரகண துவக்கத்திலும் முடியும் நேரத்திலும் விசேஷ அபிஷேகங்களை செய்கின்றார்கள். இங்குள்ள மூலவர் மேற்கு நோக்கி அமைந்திருப்பது ஸ்தலத்தின் சிறப்பான விஷயமாகும். இந்த ஆலயத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் குன்றத்தூர் முருகன் திருக்கோவில் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? கல்வியில் சிறந்து விளங்க பக்தர்கள் இந்த ஸ்தலத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக சிவனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமைகள் எல்லாம் என்ன? கிரகண பூஜை, அதாவது சூரிய சந்திர கிரகணம் நிகழும் நேரம் தோஷமானதாக கருதப்படுவதால் அந்த வேளையில் கோவிலை அடைத்து விடுவார்கள். ஆனால் இங்கு கிரகண வேளையில் நடை திறந்து கிரகண துவக்கத்திலும் முடியும் நேரத்திலும் விசேஷ அபிஷேகங்களை செய்கின்றார்கள். இது கிரகண கோவில் என்பதை உணர்த்தும் விதமாக முன்மண்டபத்தில் உள்ள ஒரு தூணில் சூரிய சந்திரரை ராகு கேது விழுங்கும் சிற்பம் இருக்கின்றது. அடுத்ததாக கல்விக்காக யாகம். மேற்கு நோக்கி அமைந்த சிவஸ்தலம் இது. கோவில் விஜயநகர கட்டட கலைவாணியில் அமைந்திருக்கின்றது. அம்பாள் ஆனந்தவல்லி, முருகன் சன்னதி இரண்டும் அடுத்தடுத்து இருக்கின்றன. பௌர்ணமி என்று மாலையில் பிரத்யங்கிரா, காயத்ரி மற்றும் சுதர்சன ஹோமம் நடைபெறுகின்றது. படிப்பு நன்றாக இருக்க விரும்புவோர் இதில் பங்கு கொள்கின்றார்கள். அடுத்ததாக பாதை மாறிய ஆறு. ஒரு சமயம் பெரும் மழை பெய்யவே கோவிலுக்கு அருகே இருக்கின்ற அடையாறில் வெள்ளம் பெருகி ஊருக்குள் புகும் அபாயம் உண்டானது. இந்த வேளையில் கரையில் இருந்த கோவில் தேர் ஆற்றின் குறுக்கே விழுந்தது. இதனால் வெள்ளத்தின் திசை மாறி மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இவ்வாறு இக்கட்டான சூழ்நிலைகளில் பக்தர்களை காப்பவராக இங்கு இருக்கும் சிவபெருமான் அருள் பாலிக்கின்றார். இந்த ஸ்தலத்தின் வரலாறு என்ன? முற்காலத்தில் இங்கு தங்கியிருந்த சித்தர்கள் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார்கள். காலப்போக்கில் வழிபாடு நின்று லிங்கம் மண்ணில் புதைந்து போனது. பிற்காலத்தில் பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய சிவன் இங்கு லிங்கம் இருப்பதை உணர்த்தினார். கைலாசநாதர் என்று இவருக்கு பெயர் சூட்டி பக்தர்கள் இவரை வழிபடத் தொடங்கினார்கள். இந்த ஆலயத்தில் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், பிரதோஷம், சிவராத்திரி, காயத்ரி ஜபம், சுதர்சன ஹோமம் இவைகளெல்லாம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றன. இப்பேற்பட்ட ஆலயத்தை நீங்கள் தரிசித்து சிவகடாட்சம் பெற வேண்டி இந்த உரையை தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.